சார் நம்மளோட வியூவர் கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேள்வியை கமெண்ட்ல போட்டிருந்தாரு. கொஞ்சம் பெரிய கேள்விதான். திருமண வாழ்க்கை, குடும்பம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் அமையுமா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அவரோட பிறந்த விவரங்கள்லாம் கொடுத்திருந்தாரு. அதை வச்சு ஜாதக ரீதியா பாக்குறப்ப கொஞ்சம் அவரோட தசா காலங்களும் சரியில்லாத காரணத்தினால அவருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருந்திருக்குது. அது அவரோட ஜாதகத்தை பாக்குறப்பே தெரியுது. குடும்பஸ்தானாதிபதியும் போய் 12ல மறைகிறாரு அப்படின்றப்ப அவருக்கு அந்த அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லாம இருந்திருக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இவரோட ஜாதகத்தை எந்த ஜோதிடத்தை எடுத்துட்டு போயிருந்தாலுமே இந்த ஜாதகத்துக்கு குடும்பம்ன்றது அமையாது, கணவன் மனைவின்றது செட்டே ஆகாது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. காரணம் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு, லக்னாதிபதி நீசம், 2ஆம் இடத்ததிபதி 12ல மறையாது, இது மாதிரியான அமைப்புகள் இருந்தாலுமே இப்ப நடக்கக்கூடிய தசா அப்படின்றது ராகு தசையில செவ்வாய் புத்தி போய்கிட்டு இருக்குது. 5ஆம் இடத்துல இருந்து ராகு தசா நடத்துறாரு. நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம் சார். உங்களுக்கு குரு தசா வரப்போகுது. குரு தசை ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். 2027 மிட்ல இருந்து உங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் நீங்க எந்த முடிவா இருந்தாலுமே தள்ளி வைங்க. என்ன காரணம் அப்படின்னா, சிம்ம ராசி நீங்க, உங்களுக்கு அஷ்டம சனி போய்கிட்டு இருக்குது. இந்த அஷ்டம சனியும் முடியணும், குரு தசாவும் வரணும் அப்படின்றப்ப இது ரெண்டும் உங்களுக்கு வரப்ப 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவாரு. அதே நேரத்துல நீங்க குரு நீசமா இருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு குரு நீசம் அடைஞ்சிருந்தாலும் அது ஒன்றும் பெரிய தொந்தரவு இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு கிரகம் நீசம் அடைஞ்சிருக்குது அப்படின்னாலே கெடுபலனை கொடுத்துரும்னு கிடையாது. லக்னாதிபதி நீசம் அடைஞ்சிருக்காரு அப்படின்றப்ப பிற்பகுதி வாழ்க்கை ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு லக்னாதிபதியோட தசை வரப்போகுது அப்படின்ற காரணத்தினால நீங்க நினைச்சு பார்த்த மாதிரியான சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. தயவு செஞ்சு மனக்குழப்பமும் ஒரு கவலையும் வேண்டாம், நம்மளுக்கு குடும்பம் அமையாதோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு குருதசை ஆரம்பிக்கிறப்பையும் அஷ்டம சனி விலகிறப்பையும் ரொம்பவே அருமையான காலமா இருக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அமையும். உங்களுக்கு இதே மாதிரி கேள்விகள் குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா நீங்க அதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, நம்ம அதுக்கு பதில் சொல்லுவோம். உங்க கமெண்ட்டுக்கு உடனே ரிப்ளை பண்ணிடுவோம். எந்த தேதியில உங்க கமெண்ட்டுக்கான ஷார்ட்ஸ் வருதுன்றதை அதில் குறிப்பிட்டுருவோம்.